சஞ்சு சாம்சன் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ண போகிறதா நிறைய நியூஸு ரூமர்ஸு அப்படின்னு எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாரு ரோட்டில் நின்று கிராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் எதை கிராஸ் பண்ணுறாருனா ஒரு எல்லோ லைனை. ஸோ இந்த டீம்லேருந்து சிஎஸ்கே டீம் எல்லோவுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இருக்கிறது தான் வந்துட்டு ஹைலைட்டு. எதுனா ஒரு மீடியா மூலியமாக ஒரு போஸ்ட் போடப்படுறது, சஞ்சு சாம்சன் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படின்ட்டு. அண்ட் இதை வந்துட்டு சஞ்சு சாம்சனோட எக்ஸ்க்ளூசிவ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் வந்துட்டு லைக் போட்டிருக்காரு அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கொஞ்சம் நம்பக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனு அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு லீக் இருக்குது ஐபிஎல் மாதிரி, அது வந்துட்டு எம்சிஎல். ஸோ அதில் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்குது, டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மேட்ச்சை வந்துட்டு போய் பார்த்துருக்காரு. ஸோ அதுவும் வந்துட்டு மீடியாவுக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ரூமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்னா அப்படின்றவர், இவர் வந்துட்டு அஸ்வினோட யூடியூப் சேனல்லாம் நிறைய வாட்டி வந்திருக்காரு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆர்சிபி அதுக்கெலாம் வந்துட்டு அனலிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ட்வீட்டை போடுறாரு. எப்படின்னா, சிஎஸ்கேவோ ஆர்ஆரோ ரெண்டு பேரும் ட்ரேட் பண்ண போகிறாங்க பிளேயர்ஸு அப்படின்ட்டு. ஸோ ஆர்ஆர் வந்துட்டு ஒரு பேட்டரை ட்ரேட் பண்ண போகுது. அண்ட் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ சிஎஸ்கே சைடில் இருந்து அது மோஸ்ட்லி அஸ்வின் அண்ட் சிவம் துபே தான் இருக்கணும். அண்ட் ஆர்ஆர் சைட்லேருந்து மோஸ்ட்லி அது வந்துட்டு சஞ்சு சாம்சனை தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ட்ரேட் ஹஸ் பிகின் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ அஸ்வின் வந்துட்டு இந்த சீசனுக்கு அவ்வளோவா இம்பேக்ட் கொடுக்கலன்னு தான் சொன்னோம். பட் சிவம் துபே வந்துட்டு நல்லாவே ஆடிருக்காரு. அவரால் முடிஞ்சது ஒரு ரன் 300+ ரன்ஸும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்துட்டு நல்ல ட்ரேடாக இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.